நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன ரகுநந்தன், புலிவால் படத்தோட இசையமைப்பாளர். இது என்னுடைய 6வது படம். இன்றைக்கி வந்து புலிவாலோட ஆடியோ லான்ச் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. இந்த படத்தை வந்து மாரிமுத்து அவர்கள் இயக்கியிருக்காங்க, தினேஷ் அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த படத்தை வந்து லிஸ்டன் சீபன் சார் மேஜிக் ஃப்ரேம்ஸ் கம்பெனியில் மூலமாகவும், ரேடான் டிவி வந்து ராதிகா சரத்குமார் மேமும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. ஜான் எண்டில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக வந்திருக்கு இந்த படம். ஒரு கதையோட மெயின் விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஜானரில் வர ஒரு படம். ஸோ டெஃபினட்டாக அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஹாய் விஜய் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் நிரஞ்சினி. புலிவால் ஒரு நல்ல படம். இந்த படத்தில் நான் பிரசன்னா சாரோட ஒரு காம்பினேஷன் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த புலிவால் படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் வந்து காசி. சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுற கேரக்டர் அதில் நடிச்சிருக்கேன். வணக்கம். புலிவால் படத்தோட இயக்குனர் மாரிமுத்து பேசுகிறேன். அந்த படத்தில் வந்து இன்றைக்கி தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணோம். மியூசிக் ரகுநந்தன் சார் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமான ஒரு மியூசிக் டைரக்டர். அவரோட தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப வித்தியாசமான ஒரு டியூன் போடுறவராக இருந்தார். ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக வந்திருக்கு படம். இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படத்தோட கேமராமேனை பற்றி சொல்லணும். போஜன் கே தினேஷ் ரொம்ப அற்புதமான ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. மிக பிரமாண்டப்படுத்தியிருக்காரு படத்தை. என்னோடய கேரக்டர் வந்து ஒரு ஐடி கம்பெனி கேர்ளாக, ஒர்க்கிங் கேர்ளாக வந்து பண்ணியிருக்கோம். இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ப்ரீவியஸ் மூவிஸ். ஸோ திஸ் கேரக்டர் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். புலிவால் இந்த படம் வந்து இந்த மாத இறுதியில் இல்லாட்டி பிப்ரவரி முதல் வாரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு என்டர்டெய்னர், டோட்டல் என்டர்டெய்னர் சொல்லலாம். அது ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், காமெடி. மாரிமுத்து இயக்குனர் வந்து நல்ல இந்த டீமை வந்து நல்லா க்ரியேட்டிவாக பிரமாதமாக பண்ணியிருக்கார் படத்தை. ஒரு மைய கருத்தை வந்து மலையாள படத்தின் மைய கருத்தை வச்சுக்கிட்டு கருவை மட்டும் வச்சுக்கிட்டு அதை வித்தியாசமாக இந்த தமிழுக்கு ஏற்பாதை மாற்றி சிறப்பாக வந்து இயக்கியிருக்காரு. என்னோடய பேரை வந்து பிரசன்னா நடிக்கிறீங்க. அண்ட் எனக்கு ஸ்பெஷல் ஒரு டுவெட் சாங் இருக்காங்க. தட் சாங் ஆல்சோ ரியலி ரொம்ப நல்ல சாங். ரொம்ப பிடிச்ச சாங் அது. கிச்சுன்னு சொல்லி ஒரு சாங். தட் சாங் இஸ் மை ஃபேவரட். படம் ப்ரொடியூசர் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அனுபவிச்சிட்டேன், நிறைய லாஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு காலகட்டத்தில் இல்லை, இந்த மாதிரி ஒரு தரமான படம் எடுக்கணும், இந்த மாதிரி வித்தியாசம் படம் எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. இது எங்களுடைய 2வது ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் சென்னையில் ஒரு நாள். இந்த படத்தில் வந்து நான் ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். பட் அந்த என்னோடய கேரக்டர் ஒன்று தான் டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல கேரக்டர். மாரியப்பன் சார் வந்து டிஸ்கஷனை போய் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான கேரக்டர் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாரு. ஒரு காமன் மேனோட ப்ராப்ளம் எடுத்து காமன் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இன்றைக்கி நடக்கிற சொசைட்டியில் நடக்கிற சில தவறுகள் எப்படி ஒரு யங்ஸ்டராக இருந்து திருத்த முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல கமர்ஷியலான படம் கொடுத்துருக்கோம். டெஃபினெட்லி யூ வில் ஆல் என்ஜாய். கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் படம். மாரியப்பன் சாரும் சரி, கேமராமேன் சாரும் சரி, இசையும் சூப்பராக வந்திருக்கு. பாட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ நல்ல படம், டோன்ட் மிஸ் இட். Ladies and gentlemen, புலிவால் அப்படிங்கிறது வந்து உங்கள் டைட்டில் பார்த்தாலே தெரியும். அது ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு தொடக்கூடாத ஒரு பிரச்சனையை தொட்டுட்டான். அது தொட்டதுனால அவன் என்ன ஆனான், எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தான், அதுலேருந்து எப்படி மீண்டான் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு 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 வரி கதை. என்னென்னா இந்த படத்தில் நகைச்சுவைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். தம்பிராமையா சாரும் சூரி சாரும் ரொம்ப அற்புதமாக வெளுத்து வாங்கியிருக்காங்க காமெடி. ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு ப்ரொடியூசர். இந்த வயசில், இந்த சின்ன வயசில் எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குமாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப நிதானம், ரொம்ப யோசிக்கிறது, கதைக்காக ரொம்ப டைம் எடுத்துக்கிறது, அதை ஒரு சீனை போட்டு புழிஞ்சு எடுக்கிறது, கசைக்கிறது, இதுக்கு மேலே கசக்க முடியாது, கசக்குனா கிழிஞ்சிடும் அப்படிங்கிற லெவலில் அந்த சீனை ஓகே பண்ணுறது. அந்த மாதிரியான ஒரு தெளிவான ப்ரொடியூசர். சரத் சார் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஒரு அத்தியாயம். ஒரு இப்போ நடிகராகட்டும், தயாரிப்பாளராகட்டும், இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் தலைவராகட்டும், ரொம்ப சிறப்பான ஒரு, நான் ரொம்ப வியக்கிற ஒரு சரசார் கூட இருக்கார். ராதியா மேடமோட அவங்களோட கடின உழைப்பு, நாலேஜ், அறிவு இன்றைக்கி ஒரு ஆலமரமாக வளர்த்துருக்குறாங்க ரேடான் மீடியா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை. ஸோ இந்த நிறுவனத்தில் எனக்கு 2வது படம் பண்ணுறதுக்காக வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல சினிமோகிராஃபி பண்ணியிருக்கேங்கிறது வந்து நீங்கள் படம் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வரும். நான் பண்ண படங்கள் அந்த படம் கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். ஒரு கமர்ஷியல் ஃபார்மில் இருக்கிற ஒரு ஃபிலிமாக இருக்கும்.
டெஃபினட்டாக அந்த படம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தெரிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் லிஸ்டன் ஸ்டீஃபன் அண்ட் ராதிகா மேம், சரத்குமார் சரத் சார். ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் யூ. நான் சின்ன வயசில் அவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தது. பட் அவங்க ப்ரொடக்ஷனில் இப்போ ஒர்க் பண்ண முடிஞ்சதில் ஐ ஃபீல் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இப்போ கூட நடிக்கிறதுக்கு நான் ஓகே சார், ஐ டோன்ட் மைண்ட். அண்ட் மாரிமுத்து சார், டிரெக்டர் ஆஃப் த மூவி, ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த மூவி ரொம்ப நல்லா ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நம்புகிறேன். வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். Hope you like the song and everything. Songs are come out really well, so eagerly waiting for the release. Ladies and gentlemen, good evening. So in the programs, the all peoples, the comings in the programs. இதுக்கு மேலே பேசினோம்னா கேமராவை தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம ஆளுங்க. எனக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற ஆசை தான். ஆனால் இப்படி பேசுகிறவங்கள ஏதோ செவ்வாய்க்கிரகத்தில் அவங்கள அப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எப்படித்தான் அப்படி பேசுகிறாங்களோ சார் அப்படின்னு. புலிவால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என்னென்னா ஆல்ரெடி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு மலையாளத்தில். ஸோ கண்டிப்பாக அதே வெற்றி, அதை விட அதிகமான ஒரு வெற்றி இங்கே கிடைக்கும் நான் நம்புகிறேன். டேரக்டர் மாரிமுத்தனை என்னை கூப்பிட்டு கேரக்டர் நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை சொல்லி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டானது. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு காமெடி வந்தது இல்லை சொல்லி. நீங்கள் நிறையா படம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த காமெடி எனக்கு தெரிஞ்சு வரவே வந்ததில்லை அப்படின்றார். அப்படியே சரின்னுட்டு நான் ரைட்டு விட்டு இந்த நல்லா படம் இந்த காமெடி வந்து நல்லா படம் ஓடிச்சுன்னா கொஞ்சம் சம்பளத்தை விட கொஞ்சம் முன்ன பண்ண கேட்டுக்கலாம். இந்த காமெடி நம்ம தூக்கி நிப்பாட்டலாம் பாட்டு சொல்லுங்கண்ணே என்டியும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கு என்ன தான் வேகமாக போனாலும் ஃப்ரண்ட் வீலு பேக்கு வீலு ஃப்ரண்ட் வீலில் முந்த முடியாது. இந்த மாதிரி எனக்கு லைட்டாக உள்வாங்குச்சு. பைக்கு இது எங்கேயே கேட்டிருக்கேமே சில்லன்ட்டு திருப்பி அடுத்து இன்னொன்று சொன்னார். அக்கா ஃப்ரெண்டு அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சி ஃப்ரெண்டை தங்கச்சின்னு கூப்பிடலாம், பொண்டாட்டி ஃப்ரெண்டை பொண்டாட்டின்னு கூப்பிட முடியுமா அப்படின்றாரு. எப்படி சொல்லி ஓகே நல்லா தானே இருக்குது, ஓகே ரெடியாச்சு டக்குன்னு கிளம்பிட்டு வாங்கன்ட்டு போயிட்டார். ஓகே இப்படியே பார்த்தேன், என் அசிஸ்டண்ட் பார்த்தேன். சார் அப்படின்ட்டேன். சார் இந்த காமெடி பூரா எஸ்எம்எஸ் காமெடி சார், நம்மளை சும்மா ஏமாற்றிட்டு இருக்காங்க சார், நீங்கள் எதுக்கு திருப்பி திருப்பி கேளுங்க அவர்கிட்ட, இது பூரா நான் படிச்சுட்டேன் சார், இது பூரா வந்துருச்சு அப்படின்றாரு. எனக்கு அதாண்ட ஓகே, ஆனால் இது வரைக்கும் வராத காமெடின்ட்டு போகிறாரு என்னன்னு தெரியலேன்ட்டு சரி கிளம்பி நான் போனேன். அண்ணே ஓகே ரெடின்றார். அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நம்ம எதை போனால் கொஞ்சம் புதுசாக பண்ணலாமேன்னு நினைக்கிறேன். என்னான்றது இந்த காமெடியில் வந்துருச்சுனேன்ட்டு. சூரி வந்துருச்சு சூரி, அதைத்தான் நானும் பண்ணுறேன் அதவே அப்படின்றாரு. என்னென்னேன்ட்டு கேரக்டர் வந்து உங்கள் கேரக்டர் வந்து எஸ்எம்எஸ் காமெடி தான். வந்த எஸ்எம்எஸை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருந்து அந்த டைமிங்கு டப்புன்னு நீங்கள் அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவங்க நம்ம கேரக்டர் அப்படின்றாரு. நல்லா இருக்குமாண்ணேன்ட்டு. கண்டிப்பாக பாருங்க சூப்பராக இருக்கும்ன்றாரு. அது ஃபஸ்ட்டு எடுக்க அந்த சூப்பர் மார்க்கெட்டை எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. எங்கள் அண்ணன் இன்னைக்கு விழா நாயகன் ரகுநந்தன் சார் தென்மேற்கு பருவக்கட்டம் அந்த ஒரு படத்தில் அம்மாவுக்கும் பையனுக்குள்ள ஒரு சாங் பாடியிருப்பாங்க. இதை விட இனிமேல் அந்த சாங் வந்து நம்மளால் கேட்கவே முடியாது, அழுக வந்துடும். காலத்துக்கும் அந்த சாங் அழியாதுங்க சார். என் நண்பன் விமல் ஒரு 13-14 வருஷம் ஃப்ரெண்டு. நாங்கள் எப்போவுமே விமல் நடிக்கிற படம் பூரா நான் வேண்டிக்கிறேன் அந்த படம் ஜெயிக்கிறது. நான் நடிக்கிற படம் பூரா விமல் வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக. அப்புறம் எங்கள் ஹீரோ சார் பிரசன்னா சார் சாங் பார்த்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சார், ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஹீரோயினி என்னோட ஓவியா அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்கேன். இது என்னோட படத்தோட ஹீரோயினி ஓவியான்னு சொல்ல வந்தேன் சார். என் நண்பன் இன்றைக்கி 2000 ஊதாக்கலை சாங் இன்றைக்கி என் குழந்தையிலேருந்து எல்லாருமே பாடுறாங்க. அப்படி ஒரு ஹிட்டு சாங்கு இன்றைக்கி எங்கள் படத்துலையும் அதே படத்தில் வந்து பாடியிருக்கீங்க, ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. லிஸ்டின் சார், ராதிகா மேடம், சரத்குமார் சார் சேர்ந்து இந்த புலிவால் படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. பாடல்கள்லாம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, படமும் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ரகுநந்தன் சார் அவர்கள் இசை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அனைத்து பாடல்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. வைரமுத்து அவர்களோட வரிகளில் இவரோட காம்பினேஷனில் எல்லா பாட்டுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. கூட நடித்த பிரசன்னா சார் அவர்கள், நண்பர் சூரிய அவர்கள், தம்பிராமே அவர்கள், இவங்களெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைரக்டர் வந்து அவர் கோவப்படுவார், ஆனால் நாங்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். டெய்லி ஏதோ ஒரு 4-5 நகைச்சுவை 4-5 பிட்டு போட்டு விட்ருவார் கண்டிப்பாக. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணுன்னா, கோயம்பேடு மார்க்கெட்டில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பயங்கர கும்பலாக இருக்குது. போய் எல்லாம் ஃபீல்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு சரி ஓகேன்ட்டு கேமரா ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷமாக ஃபீல்டெலாம் கிளியர் பண்ணிவிட்டு வந்துட்டார். ஓகே அப்படின்ட்டு நாங்கள் வந்து நடந்து வரணும். கேமரா ஆக்ஷன் ரெடி வாங்க அப்படின்ட்டாங்க. வந்துக்கிட்டே இருக்கேன்.
ஒருத்தர் நல்லா இன் பண்ணிக்கிட்டு இப்படி தலையை மட்டும் லைட்டாக எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிட்டுன்னு ஒடியாந்தார். கட்டுன்னு சொல்ல ஒன்றும் சொல்ல கிட்டுன்னு ஒடியாந்து அவர்கிட்ட போய் நின்றுட்டு, ஹலோ சார் இங்கே வாங்க வாங்க அப்படின்னாரு. என்ன அவன் வந்தேன், பேண்ட் போட்டிருக்கீங்க, சட்டை போட்டிருக்கீங்க, இன் பண்ணியிருக்கீங்க, காலில் ஷூ போட்டிருக்கீங்க, ஏன் சார் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இது இல்லையா சார்? நீங்கள் உங்கள் ஒய்ஃபு உங்கள் பிள்ளைகள்லாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து நான் என் தலையை விட்டா உங்களுக்கு கோவம் வருமா வராதா அப்படின்னாரு. அப்போ திருன்னு முழிச்சு, வருமா வரும், அப்போ போங்க சார் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் வாட்டில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது மாதிரி ஏதாவது ஒரு டெய்லி ஏதாவது ஒரு 2 நகைச்சுவையோட தான் படத்தை எடுத்துக்கிட்டே இருப்போம். ரொம்ப ஒரு ஜாலியாக எடுத்த படம். அதேமாதிரி பிரசன்னா சாரும் நானும் வந்து பாத்ரூமில் வந்து ஃபைட்டு, கேமராமேன் சொன்ன மாதிரி அந்த ஃபைட்டு வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 3 நாள் வந்து உள்ள பாத்ரூமுக்குள்ளே வந்து ரொம்ப அடின்னு அடித்து ராஜசேகர் மாஸ்டர் வந்து அவர் வந்து யதார்த்தமாக பண்ணணும் அப்படின்ட்டு எங்கள் 2 பேர்த்தையும் யதார்த்தமாக அடிச்சுக்கோங்கன்ட்டு 3 நாளாக யதார்த்தமாகவே அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ராத்திரிலாம் தூங்கும் போதெல்லாம் அடிக்கிற மாதிரியே இருக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கிற மாதிரியே இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படம் மலையாளத்தில் வந்த படம், ഞാനേ പ്രൊഡ്യൂസ് பண்ணிய படம். படத்தோட பேர் ചാപ്പാ കുരിശ്. பட் அந்த படத்தில் சாங் இல்லை, இந்த படத்தில் 4 சாங்ஸ் இருக்குது. அந்த படத்தில் ஹ്യൂമർ ഇല്ല, இந்த படத்தில் ஏகப்பட்ட ஹ்யூமர் இருக்கு. ஆனால் அந்த படத்தொரு ஒரு சின்ன நோட்டு மட்டும்தானே நம்ம இந்த படத்தில் யூஸ் பண்ணிയിട്ടുള്ളൂ. ദാറ്റ് ഈസ് ദ റിയാലിറ്റി. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண டைமில் படத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் அவரவരുടെ பணம் கிடைக்கணும். மீன்ஸ் ப்ரொடியூசர் மட்டும்தானே ரிஸ்க் எடுക്കുന്നത്. என்னோட ஒரு சின்ன டவுட் அது மட்டும் உള്ളൂ. பிரசன்னா, விமல், சூரி எல்லாம் ஓரோரோ படம் ரிலீஸ் பண்ண டைமுக்கு முன்னாடி அவரோட சம்பளங்கள் வாங்கிட்டு போகணும் இல்லையா? அப்போ ப்ரொடியூசருக்கு மட்டும்தானே ரிஸ்க் இருக்குது. ഒരു ഹിറ്റ് கிடைக்குമ്പോൾ എല്ലാ ஹீரோஸுக்கும் வந்துட்டு அடுத்த 5 படம் கிடைக்கணும். ஆனால் ஒரு ஹிட்டு கிடைக்குമ്പോൾ அந்த ப்ரொடியூசருக்கு வந்துட்டு எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அந்த சேம் ஆர்டிஸ்டை தேடி போயா, சேம் ஹீரோயினை தேடி போயா, அமௌண்ட் மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டே இருக்கணும். என்னன்னு தெரியாது. ஒரு பயங்கர என்னோட ഇപ്പോഴുള്ള ரொம்ப കൺഫ്യൂഷൻ തന്നെ. ഞാനിപ്പോൾ இந்த படம் சக்ஸஸ் ஆனால் ഞാൻ ഇനിയും തിരുപ്പി இந்த കോമ്പിനേഷനിൽ വിമലിനെയും കൂപ്പിടുവേ, പ്രസന്നയും കൂപ്പിടുവേ, സൂരി എല്ലാവരെയും കൂപ്പിടുവേ. സൂരി இந்த ரெம்யூனரேஷனில் எனக்கு அடுத்த படம் பண்ணி தருமா? അല്ല, എനിക്ക് ഡൗട്ട്, എനിക്ക് ഇവരുടെയും ഡൗട്ട്. നിറയെ പേര് എന്നോട് കേട്ടിട്ടേ ഇരിക്കണം. പുരിയുതാ സൂര്യெல்லாம் அல்ல, நாட் ஒன்லி சூரிய. இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அடுத்த படத்தில் நான் சம்பளமே பேசலை, நான் வந்து நடிக்கிறீங்க, நடித்து முடிச்சு வர்ற பெனிஃபிட்டில் நீங்கள் என்ன செய்வீங்களோ செய்யுங்க. அதெல்லாம் நிஜமாக சொல்லணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விமல் ஆணையிலும் சூரிய ஆணையிலும் அந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் இல்லாமல். இப்போது மேடம் വന്നപ്പോൾ എല്ലാവരും ചൊല്ലിയത് എന്നോട് വന്നിട്ട് അയൺ ലേഡിയാണ്. അയൺ ലേഡി ആയിട്ട് മേഡം ഇരിക്കുക, അയൺ ബോഡി ആയിട്ട് ശരസാറും ഇരിക്കുക. ഒരു ഇതാ. അപ്പോൾ എനിക്ക് അയൺ ലേഡി ഇരിക്കുക, അയൺ ബോഡി ഇരിക്കുക. സംഗതി அந்த மாதிரி சப்போர்ட் தானே எனக்கு இப்போ இங்கே இருக்கிறது. ஒரு மாரியம் சார் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து கதை சொன்னாங்க. அதுனா சார் வந்து மற்ற மியூசிக் மாதிரி நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுவேன். ஒவ்வொரு சீக்வன்ஸுமே வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் யோசித்து தான் வந்து டியூன் வந்து கம்போஸ் பண்ணுவேன். ஸோ முடியுமா நம்ம டைம் எடுத்து ஒர்க் பண்ணணும்னு கேட்டேன். சார் நம்ம நல்லா டைம் எடுத்து பண்ணலாம், பட் எனக்கு வந்து ஹிட்டு தான் முக்கியம். ஒரு சாங்குமே நான் ஹிட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய முந்தைய படம் வந்து நீர்ப்பறவை, சுந்தரபாண்டியன், அதெல்லாம் வந்து சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் அந்த நம்ம காம்பினேஷன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு நான் கம்போஸ் பண்ண சாங் வந்து நீலாங்கரையில் அந்த சாங் தான். அது சந்தம் பாடின உடனே அவர் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த சந்தம் இந்த நம்ம டியூன் அந்த பாடினாலே போதும், சார் இது ரொம்ப நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவார். சம்டைம் அவரே பாடுவார் நம்ம பாடின உடனே. ஸோ எல்லா விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட்டாக இது பண்ணுவார். பிஜிஎம்மாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உள்ளே வருவார். அதே மாதிரி அவர் மாரியம் சார் மாதிரினா லிஸ்டின் சார் அதை விட ரொம்ப மியூசிக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். டியூன், மற்ற விஷயங்கள், பிஜிஎம் எல்லாத்துலேயுமே வாய்ஸ் எடுக்கும்போது. ஸோ இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். ரொம்ப நல்லா வந்துச்சு எல்லா சாங்குமே. வைரம் சார் வந்து 4 சாங் பண்ணாங்க, மதன் காரிங் பண்ணார். ஸோ எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு. ஸோ போன படம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துக்கும் பெருசாக சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேட்டர் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஜி. லவ் மேட்டர் என்னையா ஃப்ரெஷ்? நாங்க ஜி லவ் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷுங்க. லவ்னாலே ஃப்ரெஷ்ஷா.
பாத்தியா? ஏய், அவன் யாருன்னே தெரியல. அவனுடைய ஃபீலிங் புரியுது. கூடவே சுத்துற. டபி நான் சொன்ன மாதிரி சொல்லு டபி. அப்படியே சொல்லு. ஜி கேட்ச் பண்ணிட்டேன். சூப்பர்மா சூப்பர்மா. ஜி தான் ஃபீல் ஆனாரா? ஆமா. ஹாப்பி ஜி. குடோனுக்கு போறோம். குடோனுக்கே போறோமா? சரக்கு நான் பொறுப்பு ஜி. சரக்கு அடிக்கிறோம். ஜி கலக்கலன்னு கலக்குறோம். சூப்பர் 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 ஜி. யாருங்க ஜி? ஜி ரொம்ப தேங்க்ஸ் ஜி, ரொம்ப தேங்க்ஸ். நானும் லவ் ஃபீல் ஐயோ இருக்கு. வாங்க ஜி வாங்க ஜி வாங்க ஜி. என்ன ஜி நைட் டைத்துல கூலிங் கிளாஸ்? அது ஆம்பளைங்க அழுவலாம். ஆனா அழுத வெளிய தெரிய கூடாதுல, அதுதான். ஆனா ஒன் சைடு தெரியுது ஜி. ஒன் சைடு லவ், ஒன் சைடு தான் தெரியணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஃப்ரெஷ் பீஸ், டோட்டலா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரக்கு அடிக்கிறோம், என்ஜாய் பண்றோம். வாங்க ஜி, என்ஜாய் பண்றோம், என்ஜாய் பண்றோம். டீம் ஒர்க் பண்றோம். எப்போவுமே லிஸ்டின் பேசி உட்காந்ததுக்கப்புறம் பேசுகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா தமிழ் அவ்வளோ கரெக்டாக பேச வரலைன்னா கூட அவர் ரொம்ப ஈஸியாக கைத்தட்டல் வாங்கி அருமையாக பேசி அமர்ந்துடுவார். அதே மாதிரி இன்றைக்கி ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்காரு பாருங்க. படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும். விமல் ஒரு நல்ல கோ ஆக்டர் கிடைக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் ஒவ்வொரு படமும் பண்ணும்போது. விமல் பற்றி சொல்லணுன்னா அவர்கிட்டேருந்து ஆக்சுவலாக அவர் எனக்கு ஜூனியர் தான் ஆக்டர்னு பார்த்தா. பட் அவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அலட்டிக்கவே மாட்டார். இப்போ மேடையில் மைக்கில் வந்து பேசும்போது இப்படியே பேசுகிறாரு, அப்படியே தான் இருப்பார். லொக்கேஷனுக்கு வந்தாருன்னா நான் பயங்கர டென்ஷனாக இருப்பேன். ஒரு நாள் ஒரு சீன் கூட மாரிமுத்து கூட சண்டை போடாமல் ஷூட்டிங் நடந்ததே கிடையாது. தகராறு நடக்கும், அப்படியெல்லாம் திட்டிப்போம். ரெண்டு பேரும் மூஞ்சியை பார்த்துக்காம இருந்து அப்படியெல்லாம் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஆனால் விமலுக்கு மட்டும் யார் கூடயும் சண்டையே வராது. எதுவுமே கேள்வியே கேட்க மாட்டார். இங்கே வந்து நில்லு, இப்படி நடினா கரெக்டாக அதை அப்படியே அதை மட்டும் அவர் வேலை என்னவோ அதை மட்டும் கரெக்டாக பார்ப்பார். எதுக்குமே ஓவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். ஒரு நாள் ஷூட்டிங் போது ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். இவர் வண்டி கீழே பார்க் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் ஒரு கடையில் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டு மாடியில் நானும் விமலும் ஒரு ரூமில் இடம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது விமலோட அசிஸ்டண்ட் பரபரப்பாக ஓடி வர்றார். சார் சார் சார்னு. நான் அப்படியே மெதுவாக தூக்கத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிருக்கேன். அப்படின்னாரு. சார் நம்ம வண்டியில் ஒரு ஆட்டோக்காரன் இடிச்சிட்டான் சார். அப்படின்னா பகீர்னு எனக்கு தூக்கி போட்டு நான் கண்ணை திறந்து ஏஞ்சி பார்க்குறேன். நம்ம வண்டியிலையா? என்னாச்சு சார்? பெரிய கோடு சார். அப்படியா? சரி தூங்கி ஏஞ்சி வரேன். யோ அது ஃபார்ச்சுனர், நல்ல கருப்பு கலர் வண்டி, பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பெரிய வண்டி. கீழே வந்து ஷார்ட் ரெடினோடனே இறங்கி வரோம். அப்போ தான் வண்டியை பார்க்குறது கீழே வராரு. வந்தால் ஒரு சைடு ஃபுல்லாக ஆட்டோக்காரன் தேய்ச்சி கருப்பு வண்டி மஞ்சள் வண்டியாக இருக்குது. பார்த்து எனக்கு கண்ணில் ரத்தம் வருது. இவர் வந்து இப்படியே பார்க்குறாரு. இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா? இந்த மேனேஜருக்கு ஃபோனை போட்டு கேளியா? இருக்கும்ண்ணே, நாளைக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லு. என்னங்க இவ்வளோ பெரிய கோடு விழுந்திருக்கு, நீங்கள் இவ்வளோ அசால்ட்டு என்ன பண்ண முடியும்? ஆட்டோக்காரன்ட்ட போய் சண்டையாக போட முடியும்? ஷார்ட் ரெடியாக வாங்க போவாங்க. மாரிமுத்து நம்ம கூட சண்டை போடுவார். மாரிமுத்து பற்றி சொல்லி ஆகணும். கண்ணும் கண்ணும் படத்தில் காமெடி வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. இந்த படம் சாப்பா குறிச்சி தமிழில் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று லிஸ்டின் சொன்னார். இது அப்படியே தமிழில் பண்ண முடியாது, இதை அடாப்ட் பண்ணி தமிழுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றணும், எனக்கு கண்டிப்பாக நிறையா காமெடி வேணும் படத்தில் அப்படின்னு சொன்னார். மாரிமுத்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தார். லிஸ்டின் கிட்ட சொன்னேன். கண்ணும் கண்ணும் படம் டிவிடி கொடுத்து பார்த்தாரு. காமெடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்புறம் கூப்பிட்டு உட்காந்து பேசி அப்புறம் நிறையா பேசினா அதோட என் வேலை முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் மாரிமுத்து கூட உட்காந்து என்ன பண்ண போகிறோம், எப்படி காமெடி வேணும், சூரி தம்பிராமையா சார் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அவங்களோட போர்ஷன்லாம் உருவாக்குனது ஒரு பெரிய வேலையை வந்து லிஸ்டினும் மாரிமுத்துவும் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட லிஸ்டின் வந்து இந்த படத்தோட கதையிலே முழுக்க வேலை செஞ்சுருக்காருன்னே சொல்லலாம். மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன், படத்தோடைய பாடல்கள் ரீரெக்கார்டிங், வைரமுத்து சாரோட வரிகள் எல்லாமே ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான மியூசிக் இருந்தது அந்த படத்தில். படத்தோட பெரிய பலம்னு சொல்லணுன்னா எங்களோட கேமராமேன் தினேஷ். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக நானும் மாரிமுத்துவும் அடிச்சுட்டு ரணகலமாக இருப்போம். நடுவில் பூந்து வெள்ளைக்கொடி காட்டி சமாதான புறாவெல்லாம் பறக்க விட்டு எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து விடுறது தான் அவரோட முக்கியமான வேலையை. லிஸ்டன் மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர் இனிமேல் மாரிமுத்துவுக்கு கிடைப்பாங்களான்னு தெரியாது. சரத்குமார் சார், ராதிகா மேம், இந்த மேஜிக் ஃப்ரேம்ஸ் கம்பெனியில் இது எனக்கு ரெண்டாவது படம். இங்கே எல்லாருமே நகைச்சுவை கலந்து எல்லாருமே நல்லா பேசுனாங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த படத்தில் எவ்வளோ
அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் நான் ஒன்று பிலீவ் பண்ணுறேன், டீம் ஒர்க் இருந்தால் தான் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். இப்போ நீங்கள் மாரிமுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப். உண்மையிலே நான் ரொம்ப கிரிட்டிக்கலாக எல்லாமே பார்ப்பேன். அது என்னுடைய படமாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். ஆனால் சரத் சார் அரசியல்வாதி, அவர் கொஞ்சம் டிப்ளமேட். அவர் கொஞ்சம் அதாவது சற்று குறைவாக கிட்டத்தட்ட அவர் எல்லா வார்த்தைகளும் கரெக்டாக அளந்து அப்படி போட்டு அதுக்கப்புறம் கேக்கு கொடுப்பாரு. நான் எடுத்தேன்னு இல்லை நல்லா இல்லை அப்படிம்பேன். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு ஒரு 2 சின்ன பிட்டு மட்டும்தான் சொன்னேன் தவிர உண்மையிலே அவர் செகண்ட் ஹாஃப் எல்லாம் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இது ஒரு காமன் மேன் பற்றி ஒரு காமன் சப்ஜெக்ட். இட்ஸ் அ காமன் மேன்ஸ் ப்ராப்ளம். அந்த காமன் மேனை அட்ரஸ் பண்ணுறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய பலம். அண்ட் அந்த பலத்தை மாரிமுத்து அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் பற்றி நான் குறிப்பாக சொல்லணும். தென்மேற்கு பருவக்காற்று நான் நடிக்க வேண்டிய படம், அப்புறம் நடிக்கலை. நான் அவருடைய சாங் கேட்டு எனக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு டியூன் எனக்கு எஸ்எம்எஸ் மூலியமாக அனுப்பிச்சாங்க, இந்த டியூன் ஓகேயான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்டோன்னே எஸ் திஸ் டியூன் இஸ் ஓகேன்னு. அந்த பாட்டு இன்றைக்கி நான் ரிப்பீட் மோடில் காலையில் எழுந்தோன்னே அந்த பாட்டை தான் போடுவேன், நீலாங்கரையில். இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சாங். அதில் வைரமுத்தோட வரிகள் அண்ட் கார்கியோட வரிகள், நல்ல பாடல்கள் கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நினைப்பேன், நான் ஃபஸ்ட்டு வரப்போ ஏன்டா வந்தேன்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் இது எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு இருந்தேன். பட் உண்மையிலே கடவுள் எனக்கு ஒரு பெரிய பாதையை அமைச்சு கொடுத்த. இல்லை, யூ ஆர் சப்போஸ் டு பி ஹியர், யூ டூ யுவர் பெஸ்ட், ஐ எம் கிவிங் மை பெஸ்ட், த ரெஸ்ட் இஸ் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அந்த டியூன் போட்ட உடனே கேட்டேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு ஒரு சின்ன வருத்தம், ரகுநந்த் சாருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அது ஏன்னா எல்லோரும் சொன்னோன்னு சொல்லி தான் ஆகணும். ஏன்னா 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுன்னா சொல்லி நான் பொய் சொல்ல எனக்கு தெரியாது. என் மனைவி அரசியல்வாதின்னு வேறு சொல்லி டிப்ளமேட்னு சொல்லிட்டாங்க. இல்லை, அந்த படத்தில் பாடுறேன்னு சொன்னேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. இன்னைக்கு குரல் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கலாம். ஆனால் இலக்கணமில்லா என்ற காதல் என்ற திரைப்படத்தில் 2 பாடல்கள் பாடியிருக்கிறேன் என்பதை மட்டும் ஒரு சுட்டி காட்டுகின்றேன். பாடல் வெளியீட்டு விழா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கலகலப்பாக, இது ஒரு சினிமா ஃபங்க்ஷன் மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சீரியஸாக எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. அந்த சீரியஸ்னஸ்லாம் போய் ஜேவி கூட பாருங்கள், 95 வயசில் நிம்மதியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஏன் தலையில் கை வைக்கிறீங்க? கரெக்டு, 95 தானே. எனக்கு இப்போ ஒரு 70 வருஷமாக அவங்கள பார்க்குறேன். எனக்கு 25 வயசு. இந்த ஃபங்க்ஷன் உண்மையிலே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமையுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. சூரிய நல்ல ஒரு சிறந்த காமெடியன், சிறந்த நடிகர் நினச்சேன். ஆனால் ஷ்ரூட் பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவர் சொன்னதை லிஸ்டின் ரொம்ப ஷ்ரூட் பிஸ்னஸ் மேன் தான். ஆனால் சொன்னது புரியல. அவர் என்ன சொன்னார், சார் அடுத்த படத்துலேருந்து பாருங்கள், எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் 2 பெட்டி வீட்டுக்கு அமிச்சுங்க, வர லாபத்தை கொடுத்துருங்கன்ட்டார். அவர் இருக்காரா 20 கிலோ லாபத்தை போட்டு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போனார். அது லிஸ்டின் புரியல. லிஸ்டின் பின்ன ஆயாலும் உண்டாகணும் பிக்சர் இல்லை, அது பின்ன கரெக்ட் செய்துக்கலாம். இந்த ப்ராப்ளம் வரும். எல்லா படத்தையும் தனுஷ் படம் எடுப்பீங்க, அது ப்ராஃபிட் வரும். அவர் வீட்டுக்கு 2 பெட்டி அனுப்பணும், அதில் அவர் இல்லாட்டியும் பெட்டி அனுப்பணும், விமலுக்கு அனுப்பணும், பிரசன்னாக்கு அனுப்பணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தமிழை கொஞ்சம் நல்லா கற்றுக்குங்க. தம்பிராமையா கூட ஒரு லேடி நடித்தாங்க, அவங்க வரவே இல்லைங்க. அது உங்களுக்கு தான் தெரியும், தெரியாது. அதிகமாக லேடிஸ் பற்றிலாம் எனக்கு அதிகமாக தெரியாது. ஹீரோவை நடித்த காலத்துலேருந்து யார் ஹீரோயின் கூட திரும்பி கூட பார்க்குறது, நடித்து படம் பார்க்கும்போது தான் இவங்க தான் நடித்தாங்களான்னு தெரியல. கரெக்ட் தானே ஜேவி? ஒரு தயாரிப்பாளர் மாதிரி இருப்பேன் நான். காரணம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்காங்க இவங்க. சாரி, அவர்கிட்ட நான் முன்னெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ண போகும்போது எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கும்போது எனக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக யாராவது ஒரு ஹீரோயினை காண்டாக்ட் பண்ணோன்னா நான் ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுறது சரத் சார் தான். இப்போ தானே பிஆர்ஓ எல்லாம். அப்போ சரத் இவங்க எங்கே இருக்காங்கன்னா, அவங்கள இப்போ தான் பாம்பே ஃப்ளைட்டில் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு பாம்பே தான் ரொம்ப பிடிக்கும். பாம்பே ஃப்ளைட் போயிட்டுருக்காங்க. அதுவும் ஹிந்தியில் தான் பேசணும், எனக்கு ஹிந்தி தெரியாது. சரி பரவாயில்ல, அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க நம்பர் 443-955 பாரு. ஓ தேங்க்யூ சார். இப்போ பாம்பே போயிட்டுருக்காங்கன்னா காண்டாக்ட் பண்ண முடியாது. இல்லை, அந்த இன்னொரு ஹீரோயின் அவங்க தானே, அவங்க மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங் டைரக்டர் எந்த படம் அதெல்லாம் தெரியாது. மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங். அவங்க நம்பர் 934-245 ஒரு நம்பர் சொல்லிடுவார். அந்த வகையில் நல்ல ஜென்ரல் நாலேஜ் உள்ள ஃப்ரெண்ட். ரொம்ப சந்தோஷம். சூரியயில் ஆரம்பித்து பிரசன்னா வரைக்கும், லிஸ்டின் வரைக்கும் இன்றைக்கி என்ன இது பண்ணுறது முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையிலே சொல்லிடுறேங்க, அவங்க கரெக்ட் அவங்க சொன்னது. ஆனால் எதற்கென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ கேளுங்க, சூரிக்கு தெரியுமா எல்லா ஹீரோயின் நம்பர் தெரியுமா? சூரி
ஒரு ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தயாரிப்பாளரோ இல்லாட்டி வந்து டைரக்டருக்கு தெரியாட்டி இங்கே தான் இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க, டோன்ட் வெரி சார், நாளைக்கு சீனை வைங்க, கண்டிப்பாக வந்துருவாங்கன்ற தகவல் அறிந்து வைத்திருக்கின்றேன். ஒரு RTI மாதிரி நான். ஸ்டார்ட் ஆன வெரி குட் நோட். புலிவாலை பற்றி உங்களுக்கு தெரியும். புலிவாலை பிடிச்சா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த புலிவாலை வந்து பிடிச்சிருக்கோம்னா சாதாரண இல்லை. புலிவாலை பிடிக்கின்ற தைரியம் உள்ளவர்களாக இந்த தயாரிப்பாளர்கள் மேஜிக் ஃப்ரேம்ஸ் ஹியர் டு கிரியேட் மேஜிக். அண்ட் மேஜிக் ஃப்ரேம் நிச்சயமாக பல வெற்றி படங்களை உங்களுக்கு தரும். ஏன்னா வெளிநாட்டிலலாம் ஃபிலிம் கிரிட்டிக் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் a டிகிரி ஃபார் ஃபிலிம் கிரிட்டிக்ஸ். அது வந்து படிச்சிருந்தா தான் அவங்க அந்த படத்தை பற்றி எழுதலாம். ஆனால் இங்கே வந்து படத்தை உள்ளே உட்காந்துருவங்களே இணையதளத்தில் இல்லை, SMS மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் சரியில்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் படம் எடுத்துகிட்ருக்கோம். ஆக உங்கள் எழுத்துக்களுக்கு வலிமை அதிகம். இப்போ தான் உங்கள் எழுத்துக்கள் வந்து ஸ்ட்ராங்காக எங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எழுதுறது தான் எல்லோரும் பதியும். நிச்சயமாக அந்த எழுத்துக்களும் சரி, தொலைக்காட்சி மூலமாக இந்த படத்தை எடுத்து சென்று மிகப்பெரிய வெற்றி படமாக மீண்டும் உங்களை எல்லாம் இந்த மிகப்பெரிய வெற்றி விழாவில் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Ladies and gentlemen, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாரெங்கும் நீ மின்ன மின்ன, நான் என்ன பண்ண, என் எண்ண கிண்ணத்தில் நீ என்னை ஊற்றினாய், கையள்ளியே வெண்மின்னிலே என் வண்ணம் மாற்றினாய். வாரெங்கும் நீ மின்ன மின்ன, நான் என்ன பண்ண, என் வானவெல்லிலே நீ நூல் பறிக்கிறாய், அந்நூலிலே உன் நெஞ்சினை ஏன் கோர்க்க பார்க்கிறாய். பிரியா பிரியா, இதயத்தில் அதிர்வு நீயா, எனது உணர்வுகள் தவம் கிடந்ததே, தரை வந்த வரம் நீயா. பிரியா பிரியா, இதயத்தில் அதிர்வு நீயா, எனது உணர்வுகள் தவம் கிடந்ததே, தரை வந்த வரம் நீயா. பூக்களில்லா உலகினிலே, பூக்களில்லா உலகினிலே, வாழ்ந்தேனே உன்னை காணும் வரை, நான் என்றோ பூவுக்குள்ளே சீரை, பெண் வாசம் என் வாழ்வில் இல்லை என்றேனே, உன் வாசம் நுரையீரல் நான் தீண்ட கண்டேனே, முற்றும் முட்டத்தான் உன்மேல் காதல் கொண்டேனே. வாரெங்கும் நீ மின்ன மின்ன, நான் என்ன பண்ண, என் வானவெல்லிலே நீ நூல் பறிக்கிறாய், அந்நூலிலே உன் நெஞ்சினை ஏன் கோர்க்க பார்க்கிறாய். I say hey, hey oh oh, he said hey, oh, say hey, hey oh oh, he said hey,
காத்திருந்தாய் அன்பே எந்தன் காதல் நீதானே. ஓ பாட்டாவே படிச்சிட்டிங்களா? ஓகே ஓகே கண்டினியூ. 1,00,000 விண்மீன் மழையாய் பொழிகிறதே. காத்திருந்தாய் அன்பே எந்தன் காதல் நீதானே. 1,00,000 விண்மீன் மழையாய் பொழிகிறதே. உன் விழியால் அன்பே என்னை உருகச் செய்தாயே. என் சீனி கண்ணீர் உன் மேல் விழுகிறதே. கடலோடு சேரும் வான்மழை துளி போல் உன் கண்ணோடு மடியாக கலந்திருப்பேன். உடலோடு ஒட்டிச் செல்லும் நிழல்களைப் போல் நான் உன்னோடு பின்னோடு தொடர்ந்திருப்பேன். உன்னாலே நெஞ்சில் பூக்களை திறக்குது காற்று, புலன்களை திறக்குது காதல். உடைந்தது மறைந்தது ஊடல், காதல் செய்வோம். ஒரு முறை மலர்வது காதல், இருவரும் கலந்த பின் தேடல். முதலது முடிவது காதல், காதல் செய்வோம். காத்திருந்தாய் அன்பே நான் பூத்திருந்தேன் முன்பே. காத்திருந்தாய் அன்பே நான் பூத்திருந்தேன் முன்பே. காத்திருந்தாய் அன்பே எந்தன் காதல் நீதானே. 1,00,000 விண்மீன் மழையாய் பொழிகிறதே. நீ சொல்லிய மெல்லிய சொல்லில்லை என் தலை சொர்க்கத்தை முட்டுதடி. நீ சம்மதம் சொல்லிய நொடியில்லை ஆண்டுகள் மொத்தமும் அழியுதடி. என் ஆவலை வாழ வைத்தாய், என் ஆயுளை